ஆனால் கூடி நின்று ஜோம் பண்ணும்போது நீங்கள் ஒருத்தருக்கு கவர் பண்ணுவீங்க. அப்படியே 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 சட்டுக்கிட்டு 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 விளையாடுறீங்க. கபடி கபடி கபடின்ற மாதிரி தனியாக போங்களேன், தனியாக இருங்களேன். அவரோட தனித்திருந்தான். யாக்கோபு தனித்திருந்தான், இயேசு தனித்திருந்தார். யாக்கோபு அண்ணன் துரத்திட்டு வரான்னு சொன்னோன்னு ஓடிட்டான், தனித்திருந்தான். ஆண்டவரே நான் ஃப்ராடு, உன் பேர் என்ன? என் பேர் யாக்கோபு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னன்னு எத்தன் சீட், ஐ எம் சீட். ஒத்துட்டான் அவன். என் பேர் நீங்கள் தான் இஸ்ரேல்னு பேர் வச்சிங்கன்னு சொல்லிடுறேன். நம்மளா இருந்தால் சொல்லியிருப்போம். நீங்கள் பேர் வச்சிட்டீங்க, மாற்றிட்டீங்க, இஸ்ரேல்னு சொல்லிட்டேன். இல்லை, அவன் உண்மையாக சொல்லிட்டான். இப்போ கூட என்னுடைய ஓன் பிளானில் தான் போயிட்டுருக்குறேன். நீங்கள் சொல்கிறீங்க காப்பாற்றுவேன்னு சொல்கிறீங்க, ஆனாலும் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. கொஞ்சம் டவுட்டு, கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டவுட்டு. அதாவது தானே பாரு, நீங்கள் கொடுத்த ஃபஸ்ட்டு பொண்டாட்டி, செகண்ட் பொண்டாட்டி, நாலு பொண்டாட்டியும் பிச்சு கடத்தி விட்டுட்டேன். எல்லாம் செத்து போனாலும் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவீங்க எனக்கு தெரியும். பிள்ளைங்களும் போச்சு, எல்லாமே போச்சு. அண்ணன் போட்டு வச்சிட்டேன். அண்ணன் எல்லாத்தையும் கொண்டு போட்டா கூட திருப்பி ஐ கேன் ஸ்டார்ட் ஆல் ஓவர் மை இன்னிங்ஸ் அகெயின் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு தான் போகிறான். அங்கே கர்த்தர் சொல்றாரு, சரி போ, நீ தேவனோடு மனுஷனோடு போராடி மேற்கொண்டாய், உன் பேர் இஸ்ரவேல். அது கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அப்பவும் அவன் பேர் கன்ஃபார்ம் ஆகல. எகிப்துக்கு போன பிறகுதான் இஸ்ரேல்ன்ற பேர் உண்டாது. இஸ்ரேல்னா அர்த்தம் கெட்ட வார்த்தை கிடையாது. தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொள்ளுகிற அனுபவம் உடையவன். இன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்மளை இஸ்ரேல்னு கூப்பிட்டுக்கிறதுல தைரியமா இருக்கணும். கர்த்தர் ஒருவர் தான் உங்களுக்கு ஆதாரம், வேற யாரும் கிடையாது. இவரை தவிர்த்து வேற யாராவது நம்பினீங்கன்னா மாட்டினீங்க. உன்னை தானே நீ ஏமாத்திக்காதே, கர்த்தரை மட்டும் பார். அவரை பார்த்து கொண்டே இரு. அறையின் கதவுகளை மூடிக்கொண்டு அவரை போய் பாரு, அவர் உனக்கு பதில் அளிப்பார். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உன் சீக்கிரட் எல்லாம் வெளியே கொண்டு வந்து உண்மையாவே நீ அறிக்கை பண்ண, உண்மையாவே மனம் அங்கதான் அறிக்கை பண்ண முடியும். வெளியே வந்து ஹான்னு சொல்ல முடியாது. சொன்னா உன் பேர், நல்ல பேர்லாம் ரிப்பேர் ஆயிடும். நீ யாருன்னு அங்கதான் போய் சொல்ல முடியும், கதை முடின்னு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வெளியே வரும்போது ஃப்ரீயா வரலாம். இது லைட் ஆயிடும். இல்லாட்டி நம்மள ஏமாத்திக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு. இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். தொட்டுட்டா பெருசா, தொட்டா அப்படி கடிச்சிக்கிட்டே இருக்கும். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.